சக்திவேலை சமாளித்து ஒரு வழியாக கதிர் கூட முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக வச்சுட்டாரு பாண்டியன். அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு நடு ரோட்டில் நின்று எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. எதுக்காக எங்கள் அண்ணனை அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நாங்களாம் செத்தா போயிட்டோம், எங்களுக்கு தெரியாதா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு, நீங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, சொத்தெல்லாம் ஆட்டை போட்டதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா, நல்ல மகன் வளர்த்து வச்சுருக்கையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காரு. அதெல்லாம் கேட்ட பாண்டியன், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தாங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பாண்டியனால் பொறுத்துக்கவே முடியல. கதிரை தப்பாக பேச பேச பாண்டியன் மொத்த உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு. உங்கள் அண்ணனுக்கு கேன்சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு மொத்த குடும்பமும் உடஞ்சி போயிடுது. என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வேணா அந்த ஹாஸ்பிட்டல்லே போய் விசாரிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல சக்திவேல் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அண்ணனுக்கு கேன்சர் ஆகுது, எப்படி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல. உடனே எல்லாருமே அழுதுகிட்டே இருக்காங்க. சக்திவேல், குமரவேல் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க.